Dear students, now we see that carbohydrates it is an organic compound. It is a organic compound. Carbohydrates எதிலடா அதிகமாக இருக்குது? ரைஸில். வெரி குட். ரைஸில் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் it is made up of carbon and water molecules. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் எதெல்லாம் இருக்கிற கார்பனாலையும் வாட்டராலையும் தான் இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா என்ன பாரு? CH2O. ஸோ ஒரு கார்பன் ஆட்டம், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்து தான் என்னது உனக்கு கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இட் இஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ். இது ரிப்பீட் ஆகிட்டு ஸோ என்ன இன்டீஜர்ஸில் வருதுன்னா 3 to 7 இன்டீஜர்ஸில், அதாவது CH2ON அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இது என்னது? CH2O ஹோல் ப்ராக்கெட் N. இந்த என்னன்றது வந்து 3லேருந்து 7 வரைக்கும் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ CH2O ஹோல் ப்ராக்கெட் 6ன்னு வச்சுக்கோம். ஸோ 6 அப்படின்றது C6H 6 2s are 12 O6. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? குளுக்கோஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது மாதிரி 3லேருந்து 7 வரைக்கும் அந்த ரிப்பீட்டட் ரேஞ்சஸ் வந்து போகும். ஒன்று ஒரு சுகர் மாலிகுல்ஸை வந்து குறிக்கும். தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் சாக்கரைட்ஸ். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸை என்ன பேர் சொல்லலாம்? சாக்கரைட்ஸ்ன்னு சொல்லலாம். த காமன் டேர்ம் சுகர்ஸ் ரெஃபர்ஸ் டு simple carbohydrates such as monosaccharides or disaccharides. ஸோ சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி சொல்கிறோம்? மோனோசாக்கரைட்ஸ் அல்லது டைசாக்கரைட்ஸ். ஒரே ஒரு சுகரால் மட்டும் ஆயிருந்ததுன்னா அது மோனோசாக்கரைடு, ரெண்டு சுகரால் ஆயிருந்ததுன்னா அது டைசாக்கரைடு. டேஸ்ட் வந்து ஸ்வீட்டராக இருக்கும், வாட்டரில் வந்து சொல்யூபிளாக இருக்கும். ஸோ மோனோசாக்கரைடு ஃபஸ்ட்டு இதில் நம்ம எதை பார்க்க போகிறோம்? மோனோசாக்கரைடு அப்படின்றது ஒன்றுமே இல்லாமல் இது ஒரு சிம்பிள் சுகர். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் சுகர் மாலிகுலால் இருந்துச்சுன்னா அது மோனோசாக்கரைடு. ரிலேட்டிவ்லி ஸ்மால் மாலிகுல், சிங்கிள் சுகர் யூனிட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. ஸோ குளுக்கோஸ் ஹாஸ் அ கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் C6H12O6. It contains 6 carbon molecule and hence it is called as a hexose. 6 கார்பன் காம்பவுண்டு, கார்பன் நம்பரை வச்சு பிரித்தோம் இல்லையா? ட்ரையோஸு, டெட்ரோஸு, பென்டோஸு, ஹெக்ஸோஸுன்னு. இது என்னது? ஹெக்ஸோஸ் மாலிகுல். ஆல் மோனோசாக்கரைட் கண்டெயின் 1 or 2 ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதில் வந்து 1 or 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு பார்த்தோன்னா உனக்கு கீட்டோஸ் அல்லது ஆல்டோஸ். கீட்டோஸ் சம் ஆர் ஆல்டிஹைட்ஸாக இருக்கும், சம் ஆர் வந்து கீட்டோசஸாக இருக்கும். ஆல்டிஹைடுக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், கீட்டோஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஃப்ரக்டோஸ். செகண்ட் ஹெட்டிங் பாரு, டைசாக்கரைட். 2 monosaccharides are joined together. 2 monosaccharides சேர்ந்தது தான் உனக்கு என்னது? டைசாக்கரைட். எக்ஸாம்பிள் என்னென்னா சுக்ரோஸ். சுக்ரோஸ் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் அ மாலிகுல் ஆஃப் ஆல்ஃபா குளுக்கோஸ் அண்ட் அ மாலிகுல் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இது ரெண்டும் சேர்ந்தது தான் உனக்கு என்னது? சுக்ரோஸ். ஆல்ஃபா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தது தான் குளுக்கோஸ். த கண்டென்சேஷன் ரியாக்ஷன் ரிலீசஸ் வாட்டர். த பாண்ட் ஃபார்மேஷன் பிட்வீன் த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் மாலிகுல் பை த ரிமூவல் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் அஸ் அ கிளைகோசிடிக் பாண்ட். ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகி ஒரு கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்ம் ஆகி உனக்கு இந்த ஆல்ஃபா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் ஜாயிண்ட் ஆக போகுது. This is another example of strong covalent bond. இந்த டயக்ராமை பார்த்துக்கோ. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் உனக்கு ஃபஸ்ட்டு பீட்டா டி கேலக்டோஸ் அப்புறம் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் ரெண்டோட ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பொசிஷனை பார், கார்பன் 1. இதுதான் என்னது? கார்பன் 1. இது என்னது? கார்பன் 4th கார்பன். ஸோ இந்த ரெண்டு இடத்துல உனக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கார்பன் 1ல் உனக்கு என்ன ஆகுது? கார்பன் 1ல் பார்த்தோன்னா அதாவது பீட்டா டி கேலக்டோசிடேஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப் வந்து மேலே இருக்கும். அதே மாதிரியே ஆல்ஃபா டி குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப் வந்து லோயர் சைடில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப்பில் இருக்கிற இங்கே ஒரு OH இருக்குது, இங்கே ஒரு OH இருக்குது. இதுலேருந்து ஒரு H2O மாலிகுல் ரிலீஸ் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? அந்த ஓவோட உனக்கு என்னது? கிளைகோசிடிக் பாண்டு. ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் 4th பொசிஷனுக்கும் சேர்த்து கிளைகோசிடிக் பாண்டு உனக்கு வந்து ஃபார்ம் ஆகிறதா என்னது? அந்த 2 சுகர் மாலிகுல்ஸையும் அட்டாச் பண்ண ஹெல்ப் ஆகுது. புரியுதா? ஃபஸ்ட்டு பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கேலக்டோஸில் கார்பன் ஃபஸ்ட்டு கார்பனில் ஹைட்ராக்சில் குரூப் வந்து மேலே இருக்குது. OH உனக்கு எங்கே இருக்குது? மேல் சைடில். OH இங்கே இருக்குது.
அதே ஆல்ஃபா டி குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா பீட்டாவில் மேலேயும் ஆல்ஃபாவில் வந்து OH குரூப் வந்து கீழே இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு உனக்கு என்னது கிளைகோசிடிக் பாண்ட் உருவாகி ரெண்டும் ஒன்றா சேருது. அதே இதில் வாட்டர் மாலிகுல் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த OH குரூப் மறுபடியும் ஃபார்ம் ஆகி உனக்கு வந்து ரெண்டுமே தனித்தனியாக பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேரவும் முடியும். வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆனால் ரெண்டு சுகர் மாலிகுல்ஸ் சேர முடியும். அதே வாட்டர் மாலிகுல்ஸ் சேர்ந்துச்சுன்னா உனக்கு என்னது ரெண்டும் ஜாயிண்டாக இருக்கிற செயின் வந்து பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. In reverse process, the disaccharide is digested to the component monosaccharide in a hydrolysis reaction. This reaction involves addition of water, hydro molecules and splitting of the glycosidic bonds. Third one polysaccharides. Hundreds of monosaccharide unit, thousands of monosaccharide units சேர்ந்ததான் உனக்கு என்னது polysaccharides. ஸோ இது என்னன்னு சொல்கிறோம், கிளைகான்ஸ்ன்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம், கிளைகான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். லாங் செயின்ஸ் ஆஃப் பிரான்ச்டு அண்ட் ஆர் அன்பிரான்ச்டு மோனோசாக்ரைட்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை த கிளைகோசிடிக் பாண்ட்ஸ். ஸோ டைசாக்ரைடில் உருவான மாதிரியே கிளைகோசிடிக் பாண்ட்ஸ் எய்தர் பிரான்ச்டாகவும் வரும் இல்லது அன்பிரான்ச்டாகவும் வர இந்த பாலிசாக்ரைட்ஸை வந்து கிளைகோசிடிக் பாண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுது. பாலிசாக்ரைட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெயிண்ட் மாலிகூல். ஜெயிண்ட் மாலிகூலுக்கு எது எக்ஸாம்பிள், பாலிசாக்ரைட்ஸ். a macromolecule and consist of only one type of monomer. இது ஃபுல்லாகவே என்னதான் இருக்குது, only one type of monomer தான் இருக்குது. Polysaccharide are insoluble in water and are sweetless. So cellulose is an example built from repeated units of glucose monomer. ஸோ ஃபஸ்ட்டு மோனோசாக்கரைட்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், குளுக்கோஸு. டைசாக்கரைடுக்கு சுக்ரோஸு. பாலிசாக்கரைடுக்கு செல்லுலோஸு. see the picturesமா, இது வந்து லீனியர் அன்பிரான்ச்டு. ஸோ அன்பிரான்ச்சுக்கு அமைலோஸ் கொடுத்துருக்காங்க, அன்பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர். ஸோ பிரான்ச்டு ஸ்ட்ரக்சருக்கு அமைலோபெக்டின் கொடுத்துருக்காங்க. செல்லுலோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மோனோமியர்ஸ் சேர்ந்தது தான் உனக்கு என்னது பாலிசாக்ரைட்ஸ். எக்ஸாம்பிள் செல்லுலோஸ். டிபெண்டிங் அப்பான் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பாலிசாக்ரைடை வச்சு டூ டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று ஸ்டோரேஜ் பாலிசாக்ரைடு, இன்னொன்று என்ன ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்ரைடு. ஸ்டோரேஜ் பாலிசாக்ரைடு ஒன்று, ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்ரைடு ஒன்று. ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் பாலிசாக்ரைடுக்குள்ள எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்டார்ச். ஓகேவா, ஸ்டார்ச் தான் என்னது ஸ்டோரேஜ் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த பிளான்ட்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பிளான்ட்டோட ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்ஸ் இது ஸ்டார்ச் தான். ஸ்டார்ச் இஸ் அ ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ரிப்பீட்டட் யூனிட்ஸ் ஆஃப் அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டின். ஸ்டார்ச் கிரெயின்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சக்ஸசிவ் லேயர்ஸ் ஆஃப் அமைலோஸ் அண்ட் அமைலோபெக்டின்ஸ். ஸோ ஸ்டார்ச்சுன்றது இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டோரேஜ் பாலிசாக்ரைடா. ஸோ இது எதால் ஆயிருக்கு, ரிப்பீட்டட் யூனிட் ஆஃப் அமைலோஸாலையும் அமைலோபெக்டினாலையும் ஆயிருக்கு. அமைலோஸ்ன்றது அன்பிரான்ச்டு ஸ்ட்ரக்சரு, அமைலோபெக்டின் அப்படின்றது பிரான்ச்டு ஸ்ட்ரக்சரு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது ரெண்டும் என்னது சப்சிக்வெண்ட்டாக வந்து உனக்கு இந்த ஸ்டார்ச் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகும்போது உனக்கு பிளான்ட்ஸில் ஆனுவல் ரிங்ஸு க்ரோத் ரிங்ஸை வந்து இது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது மாதிரி லைனாக ஒரு அமைலோஸ் அமைலோபெக்டின் இது மாதிரி ஃபார்ம் ஆகிறது என்னது க்ரோத் ரிங்ஸு, வளர்ச்சி வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க பிளான்ட்ஸில். நம்ம லேட்டராக க்ரோத் ரிங்ஸை பற்றி படிப்போம். அமைலோஸ் இஸ் அ லீனியர் அன்பிரான்ச்டு பாலிமர் விச் மேக்ஸ் அப் 80% ஆஃப் ஸ்டார்ச். ஸோ அமைலேஸ்ன்றது ஒரு அன்பிரான்ச்டு லீனியர் பாலிமர். இது என்னது 80% ஸ்டார்ச் வந்து மேலாயிருக்கு. அமைலோபெக்டின் இஸ் அ பாலிமர் with some 1,6 linkage that gives its a branched structure. ஸோ இது என்னது ஃபஸ்ட்டு பிளேஸில் 6th பிளேஸில் லிங்கேஜை கொடுத்துட்டு ஸோ இது ஒரு பிரான்ச்டு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து இதை டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இது நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் கொஸ்டினும் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ரூட் ப்ராடக்டில் ஸ்டார்ச் இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் எடுத்துக்கிறோம். நம்ம ஃபுட் சாம்பிள் எடுத்துக்கிறோம். ஃபுட் சாம்பிளை எடுத்துகிட்டு அதில் வந்து பொட்டாசியம் அயோடைன் சொல்யூஷனை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ப்ளூ பிளாக் கலர் உனக்கு எமிட் ஆச்சுன்னா தட் வில் பி இண்டிகேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். Okay, we test the presence of starch by adding a solution of iodine in potassium iodide. Iodine molecule fit nearly into the starch helix producing a blue black color.
ஸோ இதை பார்த்துக்கோ, பொட்டேட்டோ எடுத்திருக்காங்க. பொட்டேட்டோவில் அந்த பொட்டாசியம் ஆடடை சென்ட் பண்ணும்போது என்னது, உனக்கு ப்ளூ பிளாக் கலர் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ளூ பிளாக் கலர் தட் வில் பி இண்டிகேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா, ப்ராக்டிக்கலுக்கும் பார்த்துக்கோ, தியரிக்கும் பார்த்துக்கோ. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செல்லுலோஸ்டா. செல்லுலோஸ் ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் பார்த்துட்டோமா. இது வந்து ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் யூனிட்டால் ஆயிருக்குடா இந்த செல்லுலோஸ். இது ஒரு thousands of glucose யூனிட்டால் ஆயிருக்கு. இன் கேஸ் பீட்டா குளுக்கோஸ் யூனிட்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை 1,4-glycosidic linkage forming long unbranched chain. இது ஒரு லாங் அன்பிரான்ச்டு செயினை ஃபார்ம் பண்ணுது. 1,4-glycosidic linkage வந்து இது ஃபார்ம் பண்ணுது. செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் அன்காயில்டாகவும் இருக்குது. இட் ஹாஸ் மெனி இண்டஸ்ட்ரியல் யூசஸ்மா. செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் வந்து காட்டனாகவும், ஸோ நைட்ரோசெல்லுலோஸ் வந்து எக்ஸ்ப்ளோசிவாகவும், வெடிமருந்து தயாரிக்கிறதுலையும், செல்லுலோஸ் அசிட்டேட் ஃபார் ஃபைபர்ஸ் ஆஃப் மல்டிபிள் யூசஸுக்கும், செலோஃபென்ஸ் வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. இந்த செல்லுலோஸோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. செல்லுலோஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட். தௌசண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் யூனிட் சேர்ந்து தான் செல்லுலோஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பீட்டா குளுக்கோஸ் யூனிட்டோட லிங்கேஜ் என்ன, 1,4-glycosidic linkage. இது ஒரு அன்பிரான்ச்டு செயினாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவும் அன்காயில்டாகவும் செல்லுலோஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் அஸ் அ காட்டன் எக்ஸ்ப்ளோசிவாக யூஸ் ஆகுது. ஃபைபர்ஸ் ஃபார் மல்டிபிள் பர்பஸ் யூஸுக்கு, செலோஃபென்ஸ் ஃபார் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ்லையும் யூஸாக இருக்குது. அடுத்த ஹெட்டிங்டா கைட்டின். Chitin is a homopolysaccharide with amino acids added to form a mucopolysaccharide. So chitin அப்படின்றது என்னது, homopolysaccharide. Homopolysaccharide என்னடா, it is made up of a similar type of units is called as a homopolysaccharides with amino acid added to form a mucopolysaccharide. The basic unit is a nitrogen containing glucose derivative is known as N-acetyl glucosamine. இதில் இருக்கிற யூனிட் என்னது, N-acetyl glucosamine. It forms the exoskeleton of insects and other arthropods. ஸோ இன்செக்ட்ஸு, அந்த கணுக்காளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்செக்ட்ஸ் மாதிரி இருக்கிறதோட அவுட்டர் லேயர் எதால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைட்டினால் ஆயிருக்கு. ஃபங்களோட செல்வால் எதால் ஆயிருக்கு, கைட்டினால் ஆயிருக்கு. இன்செக்ட்ஸ் மாதிரியான ஆர்த்ரோபோட்ஸ் அப்படின்னா கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூரா, தேல் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதோட அவுட்டர் ஸ்கெலிட்டன் எதால் ஆயிருக்குன்னா இந்த கைட்டினால் ஆயிருக்கு. இட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் செல் வால்ஸ் ஆஃப் ஃபங்கை. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கைட்டின் மாலிகூல். ஸோ ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் அமைனோட ஸ்ட்ரக்சர். இது குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். குளுக்கோஸில் வந்து இந்த பொசிஷனில் கார்பன் இந்த செகண்ட் பிளேஸில் வந்து அமைன் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அமைன் குரூப்போட அசிட்டைல் குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கு. அதுதான் குளுக்கோஸ் அமைன், N-acetyl glucosamine. ஸோ இது வந்து 1,4-glycosidic linkage வந்து இதை ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் chitin molecule. நெக்ஸ்ட் ஹெட்டிங்மா டெஸ்ட் ஃபார் ரெடியூசிங் சுகர். இதுவும் ப்ராக்டிக்கல் கொஷின், உனக்கு ப்ராக்டிகல்ஸ்லேயும் இருக்குது, தியரியிலே இருக்கும், பார்த்துக்கோ. ஸோ ரெடியூசிங் சுகரை வந்து கண்டுபிடிக்கிறது. ஆல்டோசஸ் அண்ட் கீட்டோசஸ் ஆர் த ரெடியூசிங் சுகர். எதை ரெடியூசிங் சுகர்னு சொல்கிறோம், ஆல்டோசஸையும் கீட்டோசஸையும் தான் நம்ம வந்து ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இருக்கிற சொல்யூஷனில் ஆல்டோஸ் கீட்டோஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் மீன் தட் வென் ஹீட்டட் வித் அன் ஆல்கலின் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் டு சல்ஃபேட். ஸோ அந்த ஆல்டோஸ் சொல்யூஷனையோ கீட்டோஸ் சொல்யூஷனையோ நம்ம அந்த காப்பர் டு சல்ஃபேட்டோட அதாவது காப்பர் டு சல்ஃபேட்டை தான் பெனடிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனடிக் சொல்யூஷனோடு நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த Cu2+ அயான்ஸ் என்னவா ரெடியூஸ் ஆகுது, Cu+ அயான்ஸாக ரெடியூஸ் ஆகி உனக்கு பிரிக் ரெட் ப்ரிசிபிடேட் ஆஃப் காப்பர் மோனாக்சைடாக ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப் வந்து ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சில் குரூப்பாக மாறுது. ஸோ இந்த ரியாக்ஷன் அப்போ உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this reaction is used as a test for reducing sugar is known as Benedict's test. Brick red color வந்து ஃபார்ம் ஆகும். Depends on the concentration of the sugar. If there is no reducing sugar, it remains blue. Reducing sugar இல்லைன்னா ப்ளூ கலரில் இருக்கும். கொஞ்சமாக reducing sugar இருந்துச்சுன்னா அது வந்து அதை விட கொஞ்சம் டார்க் கலரில். சுக்ரோஸ் வந்து இங்கே ரெடியூசிங் சுகர் இஸ் நாட் அ ரெடியூசிங் சுகர். The greater the concentration of reducing sugar, the more is in the participant formed and greater in the color change.
see the diagram அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். ரெடியூசிங் சுகரே இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு ப்ளூ சொல்யூஷனாகவே இருக்கும். ட்ரேஸ் அமௌண்ட்டில் ரெடியூசிங் சுகர் இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் இருக்கும். மாட்ரேட் லெவலில் ரெடியூசிங் சுகர் இருந்தால் ஆரஞ்சு கலர். அதே வந்து ரெடியூசிங் சுகர் அதிகமாக இருந்ததுன்னா பிரிக் ரெட் கலரில் வந்து இருக்கும். அங்கே Cu2+ என்னவா கன்வெர்ட் ஆகுது? Cu+ஆக கன்வெர்ட் ஆகுது. Cu2+ இஸ் கன்வெர்டட் இன்டு Cu+. அதனால தான் எனது ப்ளூ கலர் உனக்கு பிரிக் ரெட் கலராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த அயோடின் டெஸ்ட் வந்து அதில் வந்து ஸ்டார்ச் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதுக்கு என்ன கலர் வரணும்னு சொன்னோம்? ப்ளூ பிளாக் கலர். பெனடிக்ஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம்? ஆல்டோஸ் கீட்டோஸ் குரூப் ரெடியூசிங் சுகர் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனடிக் சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறோம். அதோட ரோல் என்னது? Cu2+ அயான்ஸை Cu+ அயான்ஸாக கன்வெர்ட் பண்ணி ப்ளூ கலரை பிரிக் ரெட் கலராக மாற்றுறதான் அதோட ரோலு. பெனடிக்ஸ் டெஸ்ட் மூலமாக ரெடியூசிங் சுகரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் ப்ராக்டிக்கல் கொஷின். ஸோ பார்த்துக்கோ, இம்பார்ட்டன்ட் கொஷின்.